ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக். சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்க. சாந்தி டாக்கீஸ்னுடைய தயாரிப்புல ஸ்ரீ கணேஷுடைய டைரக்ஷன்ல சரத்குமார் சித்தார்த்துடைய நடிப்புல அமிர்த் ராமுடைய இசையில உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் 3BHK. அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஜூலை 4th வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் கனவெல்லாம்ன்ற பாடல் ரிலீஸ் ஆயிருக்குது. அது இப்போ சோஷியல் மீடியால சூப்பர் வைரலா போயிட்டு இருக்குது. அண்ட் பாடல்ல ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. சான்வி மேக்னா ரீசெண்டாக அவங்க எடுத்துகிட்ட செல்ஃபீஸை அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். பென்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், ACS அருண்குமார் மற்றும் ஆம்னி சினிமாக்ஸ் அவங்களுடைய தயாரிப்புல கேங்கர்ஸ் திரைப்படம் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்டாக படம் வந்து OTTயில் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் அது வந்து அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து டைரக்ட் பண்ணியிருக்கிறார் சுந்தர் சி. அண்ட் இவரோட சேர்ந்து வடிவேல் அவங்களும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் இந்தியாவில் அமேசானில் ட்ரெண்டிங் நம்பர் 1ல் இருந்துகிட்டு இருக்குது. அண்ட் இது அதிகப்படியான வியூஸும் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது படத்துக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜான்வி கபூர் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அவங்களுடைய டெபியூ பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப்பில் இருந்தாங்க. ஸோ இதனுடைய ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பர் வைரலாக போயிட்டுருக்குது. ஸோ ரியல் பனாரஸ் ரியல் டிஷ்யூவில் ஸ்கர்ட் அண்ட் காசெட்டில் ஹேண்ட் க்ரஷ் ஹேண்ட் ஓவன் ஃபேப்ரிக்கில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சொப்பாத் செட்டோட அவங்க வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக. மஞ்சள் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் ஹரிகிருஷ்ணா மற்றும் ஷீலாவுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வேம்பு. அண்ட் இந்த திரைப்படம் May 23rd வந்து ரிலீஸ் ஆக போகுது. படத்தை வந்து ஜஸ்டின் பிரபு வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இப்போ படத்துல இருந்து செகண்ட் சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. சோனம் கபூர் ரீசெண்டாக அவங்களுடைய ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சீதா கீதான்ற காம்பினேஷனில் ஒரு சைட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் சாரிலையும் அண்ட் இன்னொரு சைட் கீதாவுக்கு வந்துட்டு வெஸ்டர்னைஸ்டான லுக்லையும் இருந்தாங்க. ஸோ ரெண்டுத்துலேயும் பயங்கரமான செம சேஞ்ச் ஒரு வந்து காட்டியிருந்தாங்க. ஸ்டைலிஸ்ட் அதில் வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம். ஹைலைன் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் அனஸ்வரராஜன் மற்றும் இந்திரஜித் சுகுமாருடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேச்சுலர். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து தீபு கருணாகரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் இந்த படம் வந்து May 23rd வந்து ரிலீஸ் ஆக போகுது. இப்போ படத்துல இருந்து ஆரம்பமே அப்படின்ற பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குது. சிம்ரனுடைய ரீசெண்ட் ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அதை பற்றின நிறைய சுவாரஸ்யமான அப்ரிசியேஷனுக்கெல்லாம் தேங்க் பண்ணுற விதத்தில் அவங்களுடைய கேப்ஷனோட சேர்த்து ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளாரல் பிரிண்டட் சாரியில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக இருந்தாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். செவன் சிஎஸ் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் விஜய் சேதுபதியுடைய நடிப்பில் May 23rd ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் எஸ். அண்ட் இந்த திரைப்படத்தை ஆறுமுககுமார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அண்ட் படத்தினுடைய ஸ்னேக் பீக் வந்து இப்போ படக்குழு வெளியிட்டிருக்கிறாங்க. அது வந்து சூப்பர் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது.
சஞ்சனா அவங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிடி ட்ரெஸ்ஸில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. ஸ்ரீ வெங்கடேஸ்வர சினிமாஸ் எல்எல்பி மற்றும் ஆமிகோ கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் தயாரிப்பில் சேகர் கமலாவுடைய டைரக்ஷனில் குபேரா திரைப்படம் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் தனுஷ், ராஷ்மிகா மண்டனா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய டீசரை வந்து படக்குழுவினர் வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆஃப்டர் லாங் கேப்புக்கு அப்புறமா ராஷ்மிகா மண்டனா ரெட் கார்பெட்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரீசெண்டாக வந்து அவங்களுக்கு லெக் இன்ஜுரி இருந்ததுக்காகனால அவங்களால சரியாக வாக் பண்ண முடியாமல் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறமா இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து ரெக்கவரி ஆகிட்டு ரெட் கார்பெட்டில் இருக்க போது பியூட்டிஃபுல்லான ஒரு வாக் பண்ணியிருந்தாங்க. பிளாக் காசெட் பேட்டர்னில் சீத்ரூ மெட்டீரியலில் பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ். ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக. மைத்ரே மூவ் மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷுடைய இசையில் அஜித் குமாருடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. அண்ட் இந்த திரைப்படம் இப்போ ரீசெண்டாக நெட்ஃப்ளிக்ஸில் ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்லேயே அதிகப்படியான வியூஸ் போனது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருந்துகிட்டு இருக்குது. சமயத்தை இப்போ ரீசெண்டாக அவங்களுடைய சாரியில் ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஃபோட்டோஸ்க்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் குவிஞ்சிட்டு இருக்குது. பிடிஜி யூனிவர்ஸ்னுடைய தயாரிப்பில் வைபவ் மற்றும் ராஜேந்திரனுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து விக்ரம் ராஜேஸ்வர் மற்றும் அருண் கேஷா அவங்களுடைய டைரக்ஷனில் உருவாகிட்டு இருக்குது. அண்ட் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ படக்குழு வெளியிட்டிருக்கிறாங்க. அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்குது. சிதி தானியோடைய நெக்ஸ்ட் மூவி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் அண்ட் அந்த கேரக்டருக்கு வந்து அவங்க ரெடி ஆகக்கூடிய அந்த பிடிஎஸ் பிக்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. இது அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக. RKFI மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில் கமல்ஹாசன் STR உடைய நடிப்பில் ஜூன் 5 ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் தக் லைஃப். அண்ட் இந்த திரைப்படத்தை மணிரத்னம் அவங்களுடைய டைரக்ஷனில் ரஹ்மானுடைய இசையில் வெளிவரப்போகுது. அண்ட் படத்தினுடைய ட்ரைலர் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க படக்குழுவினர். அண்ட் அது இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 50 மில்லியன் வியூஸை தாண்டி சூப்பராக வந்து போயிட்டுருக்குது. அண்ட் படத்தினுடைய ட்ரைலரை பார்க்க இன்னும் படம் வந்து எப்படி வரப்போகுது, இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்ற எதிர்பார்ப்பை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்குது. நியாதியா அவங்களுடைய ஒரு தீம்டு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸை இப்போ அவங்க இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம். மைத்ரே மூவ் மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் கீர்த்திவாசனுடைய டைரக்ஷனில் சாயா பேக்கருடைய இசையில் பிரதீப் ரங்கநாதன் மற்றும் நமிதா பைஜு அவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டூட்.
அண்ட் இந்த படத்துல வந்து முக்கியமான கதாபாத்திரத்துல பிரதீப் ரங்கநாதன் மற்றும் நமிதா பைஜு அவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய பெயர் வந்து டூட். அண்ட் இந்த படத்தினுடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா அது ரோமியோ பிக்சர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதை வந்து ஒரு போஸ்டர் மூலமா படக்குழு வெளியிட்டிருக்கிறாங்க. இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு. அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளே எக்ஸ் தளத்தையும் வீப்ளே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டேக் கேர் அண்ட் பாய்.